ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஷின்சானில் ஒரு சூப்பரான ஏலியன் படம் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு யூஎஃப்ஓவை காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சிரீரி இருக்குது. அவனோட அப்பா வந்து மனுஷங்கன்னா ரொம்ப பயங்கரமானவங்க, அதனால் நீங்கள் வந்து மனுஷங்களை தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிரீரி வந்து இப்போ அந்த சீனை கட் பண்ணிட்டு ஷின்சானோட வீடை காமிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க வெளியில் போய் பார்க்குறாங்க. அந்நேரம் வந்து அங்கே ஸ்டார்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து மிக்ஸி வந்து எனக்கு வந்து நான் எப்போயுமே சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி வேண்டுறாங்க. ஷின்சான் பார்த்தா வந்து நான் நனாக்கோ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வந்து நான் வீட்டுக்கு போகும்போது உனக்கு ஏதாச்சும் வேணுமா அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். மிக்ஸி வந்து உன்னோட ஆசை இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ வந்து அந்த நட்சத்திரமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்த்தா அந்த நட்சத்திரம் அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த நட்சத்திரமே இல்லை, அது ஒரு யூஎஃப்ஓ. அதுக்குள்ளே தான் நம்ம சிரீரி இறங்கி வரோம். ஹாரியை வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம சிரீரி இருக்குது. சிரீரி வந்து ஹெல்மெட் போட்டிருந்தனால அது தட்டு மாதிரி வந்துட்டுருக்கு. அதால் வந்து ஒரு இடத்துல நிற்கவும் இல்லை. அவங்க டார்ச் லைட் அடிக்கிறத பார்த்துட்டு இது பயந்து ஓடிட்டுருக்கு. சிரீரியை பார்த்து நம்ம ஹாரியும் ஷின்சானும் பயந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து சிரீரியோட மண்டையிலேருந்து ஏதோ ஒரு பவர் வருது. ஆனால் ஹாரி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் குனிஞ்சு தப்பிச்சிடுறாரு. அதுக்கடுத்து சிரீரி வந்து டேபிளில் உட்காந்துருக்கு பயந்துக்கிட்டே. ஏன் வந்து ஷின்சான் வந்து நீ வெறும் பூனை தானே அப்படின்னு கேட்குறான். ஏன்னா சிரீரி வந்து மியாவுன்னு கத்திருக்கோம் அதனால். அதுக்கடுத்து வந்து யாருன்னா நீ யார் அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்நியாரம் வந்து மிக்ஸி வந்து ஒரு பூனை தானே, இதை நம்ம கொண்டுலாம் அந்த மாதிரி சொன்னோடனே சிரீரி வந்து பயப்படுது. அதனால் அதுலேருந்து ஒரு பவர் வந்து அந்த பவர் வந்து ஹாரி மேலே பட்டோடனே ஹாரி சின்ன பையனாக மாறிடுறாரு. அடுத்து எல்லோரும் நீ யார் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஏலியன், நான் வந்து வேறு உலகத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மக்களை எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சின்ன பசங்களே வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து நான் வந்து இந்த கூகு பவரை வச்சு இந்த இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷின்சான் டிவி ஆன் பண்ணோடனே அதில் இருக்க பொண்ணு வந்து இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொன்னோடனே மறுபடியும் சிரீரி பயந்து மிக்ஸி மேலே அந்த பவர் பட்டு மிக்ஸி இப்போ சின்ன பொண்ணாக மாறிடுறாங்க. அதுக்கடுத்து ஷின்சான் ஒன்றுமே கண்டுக்காமல் ஏலியன் கூட போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து சிரீரி அதோட இதை வாட்ச் ஆன் பண்ணுது. பார்த்தா அது சரியாக ஒர்க்காக மாட்டிக்குது. அதுக்கடுத்து ஹீமாரி கூட விளாண்டுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து வரவே மாட்டேங்குது. சரி, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்ப பார்க்குது. வேறு எங்களை வந்து அதால் வந்து அந்த கதவை வந்து திறக்கவே முடியல. அதுக்கடுத்து அந்த புக்கை எடுத்து பார்க்குது, உலகத்தில் எப்படி நான் பண்ணணும் அந்த மாதிரி. ஆனால் அதால் வந்து அதில் ஒன்றுமே கிடைக்காதனால இவங்களே திறக்க சொல்லுது. ஆனால் நான் ஹாரி, மிக்ஸி, ஷின்சான் எல்லாருமே நீ வந்து எங்களை பழையபடி மாற்றினேன்னா நாங்கள் உங்களுக்கு திறந்து விட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னியாக வந்து சிரீரி சொல்லுது, நான் என்கிட்ட கூகு பவர் தான் இருக்குது, எங்கள் அப்பா கிட்ட தான் க்ரோ பவர் இருக்குது, அதனால் நீங்கள் அவளை மீட் பண்ண மட்டும் தான் உங்களால் மறுபடியும் பெரியவங்களாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லோரும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ நான் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அந்த மாதிரி வந்து சிரீரி சொல்லுது. அடுத்து நைட்டு வந்து எல்லோரும் தூங்கிடுறாங்க. நம்ம சிரீரியும் வந்து அதோட யூஎஃப்ஓவில் போய் தூங்கிட்டுருக்கா. அங்கே பார்த்தா ஒருத்தவங்க வந்து அதோட ப்ரேஸ்லெட்டை மட்டும் மாற்றி வச்சிடுறாங்க. மிக்ஸி பார்த்தேன்னா ஷின்சானோட ட்ரெஸ்ஸை போட்டு நான் குட்டி பொண்ணு மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஹாரி சொல்கிறாரு, நம்ம பார்க்க தான் சின்னவங்களாக இருக்கோம், ஆனால் நம்ம பெரியவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து நம்ம சிரீரியை வந்து சார்ஜ் பண்ணணும், ப்ளக் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அங்கே வந்து ஹாரி அதுக்கு ப்ளக்கு காமிக்கிறாரு. அது போய் போட்டோடனே வந்து சார்ஜ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பாவம் அடுத்த மாதம் கரண்ட் பில் ஈஃபில் டவரை தொட்டுரும். அதுக்கடுத்து வந்து இவங்க வந்து எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. நேரம் வந்து எல்லோரும் கிளம்பிகிட்ருக்காங்க அவங்க போகிறதுக்கு. ஏன் சிரீரி வந்து ஹாரியோட டவுசருக்குள்ள போய் உட்காந்து பார்த்தா, ஆனால் அது நல்லாவே இல்லை. அதனால் ஷின்சானோட டவுசருக்குள்ள போய் உட்காந்துக்குது. இதுதான் எங்களோட வந்து பிளானட்டோட இது, நாங்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ணுவோன்னு. நீ அவனை விட்டுரு, என்னோடய டவுசருக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னு ஹாரி சொல்லும். ஒன்று ரஃப்பாக இருக்குது, இதான் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அதுக்கடுத்து வந்து வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் கிளம்புறாங்க. நீங்கள் இப்போ என்னை பற்றி சொன்னீங்கன்னா உங்களை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னோடனே எல்லாேருக்கும் ஜர்க்கு விட்டுருது. அதுக்கடுத்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க.
அங்கே பார்த்தா சரி அது வந்து மறுபடியும் ஹீரோவை பார்த்து பயப்படுது. அதுக்கடுத்து அதோட கூகு பவரை யூஸ் பண்ணோன்னா அது வரமாட்டேங்குது. அடுத்து எல்லாருமே வந்து நஹாரா ஃபேமிலி ஃபயர்னு கிளம்பிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ்னால் அங்கே இருக்காங்க. அங்கே ஷின்சான் போய் அவங்க கூட பேசிகிட்ருக்கான். அங்கே வந்து ஒரு டிவி சேனலில் வந்து இங்கே வந்து ஏலியன் ஷிப் வந்திருக்கு அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க. அந்நேரம் வந்து மிக்ஸி ஹாரியை வந்து ஷின்சான் கூப்பிட்றான். அதனால் அவன் வந்தோடனே இவங்களாம் யார் அப்படின்னு கேட்டோன்னே இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அவங்க வந்து இவனோட ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அங்கே வந்து சிரீரி வந்து பயந்து வெளியில் வருது. அந்நேரம் வந்து கசாமா பிடிச்சி இழுக்கவும் வந்து ஷின்சான் வந்து கேஸை வெளியில் விட்டுறான். அதனால் வந்து சிரீரி வாழ்ந்துட்டு வெளியில் வந்தது. அங்கே வந்து டிவி சேனல் வந்து அதை தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அதனால் இனிமேல் நான் இப்போ போய் உட்காட்றேன், திருப்பி அந்த கேஸ் வெளியில் விட்றாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அதுக்கடுத்து இப்போ எல்லோரும் கிளம்புவாங்க. நேனி வந்து மிக்ஸியை வந்து நல்லா ரெடி பண்ணி வந்துட்டு இப்போ தாம்மா நீங்கள் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு மிக்ஸி கடுப்பாயிடுறாங்க. இப்போ மிக்ஸி கொட்டினோன்னே எனக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் வந்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கடுத்து இவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒருத்தர் காமிக்கிறாங்க. அவர் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்காரு. அந்நேரம் வந்து அவர் ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாரு. அடுத்து இவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க சில்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு. அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம சிரீரியும் ஒரு இதை அதில் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அதை ஷின்சான் வந்து ஒரே வாயில் காலி பண்ணிடுறான். அதனால் மிக்ஸி அவங்களோட சாப்பாடை தர்றா. ஆனால் வந்து அவங்க அந்த ரூல் நம்பர் 23 படி அவங்க வந்து அந்த மாதிரி மக்களோட ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை சாப்பிட்டோன்னே அதுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இன்னொரு ஃபுல்லாக சோயா சாஸை ஊற்றி சாப்பிட்டுது. அங்கே அப்படியே எல்லோரும் தூங்கிடுறாங்க. அந்நேரம் வந்து ஒருத்தர் வந்து மிக்ஸியும் சிரீரியோட இதை தூக்கிட்டு போயிடுறாங்க பேக்கை. அந்நேரம் வந்து அப்படியே சிரீரி வந்து ஷின்சான் அப்படியே முதுகு மேலே போட்டுட்டு ஓடுது. ஆனால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அடுத்து வந்து எங்களோட பேக்கை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. ஆனால் நீங்கள் என்ன குட்டி பசங்க உங்கள் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இவர்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே வந்துடுறாங்க. அதுக்கடுத்து ஹாரி வந்து லெஃப்ட் கேட்டுட்ருக்காரு. அங்கே வந்து நம்ம சிரீரி வந்து அவர் கூட பேசிகிட்ருக்க. அதுக்கடுத்து வந்து லிஃப்ட்டு கேட்க யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷின்சான் வந்து சாக்கு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டே இது பண்ணு ஜாலியாக என்ஜாய் அங்கே வந்து மழை பெய்யுது. எல்லோரும் ஓரமாக பின்னுறாங்க. ஆனால் ஹாரி மட்டும் லிஃப்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு வேன் வந்து நிற்கிது. அங்கே பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச அந்த ஆள் இருக்கார். அந்நேரம் வந்து இவரை வந்து ரிசர்ச் பண்ண தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியாமல் ஹாரி வந்து இவருக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா பயங்கரமாக இருக்குது. நான் உங்களுக்கு நைட் டின்னர் தரேன், நீங்கள் இங்கேயே தங்கிக்கணும்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து ஜாலியாகிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து சிரீரியும் காமிக்காங்க. மிக்ஸி கிட்ட வந்து இதான் என்னோட சின்ன பிள்ளை ஃபோட்டோ, இங்கே வந்து ஒரு UFO இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிச்சிட்ருக்காரு அவர். இதெல்லாம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட காமிக்கிங்க அப்படின்னு மிக்ஸி கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து மிக்ஸி அவரோட ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து அங்கே இந்த ஷின்சானும் சிரீரியும் இருந்த ஒரு ஃபோட்டோ வந்து அதுக்கு ஸோ இவன் கெட்டவன் தான் சொல்லிட்டு ஹாரிக்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் வந்து சொல்கிறாங்க. அங்கே உடனே அவன் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி வந்துடுறான். அவங்க உடனே கதவை லாக் பண்ணிட்டு அங்கே இருக்க ஒரு சின்ன ஓட்டை வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கடுத்து எல்லோரும் தப்பிச்சு அவர்கிட்டேருந்து வந்துடுற ஒரு தள்ளுவண்டியில் போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து சிரீரி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு வரான். ஆனால் வந்து சிரீரி அதெல்லாம் தள்ளி விடாமல் விழுந்தது. அந்நேரம் வந்து ஷின்சான் சிரீரி ஷீரோ மட்டும் ஒரு இதில் போய் விழுந்துடுறாங்க. இவங்கள வந்து பார்த்துட்டு அவங்ககிட்டே வந்து இவனை நல்லா அடிச்சு போட்டு அவங்ககிட்டே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அடுத்து ஷின்சான் சிரீரி ஷீரோ வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஷின்சான் கனவு கண்டுட்ருக்கான். ஆனால் வந்து பெரிய பையன் ஆக்கிடுவாங்க, இவனோட அப்பா வந்து குரோ பவர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்ருக்கான். அதுக்கடுத்து வந்து அங்கே வந்து ஒரு இது மாதிரி ஷோ மாதிரி நடக்குது. அங்கே வந்து இவனை இழுத்துட்டு வந்தார் சிரீரி. நீ கொஞ்சமாச்சும் நல்லா தான் நடந்துக்கோயேன் அந்த மாதிரி கத்திகிட்ருக்கான் அவங்ககிட்ட வந்து.
ஷின்சானும் அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வாட்டுக்கு கிளம்பிடுறான். அங்கே பார்த்தா சிரிரி வந்து இந்த இதில் போய் இது பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் டார்ச்சர் பண்ணி சர்க்கஸில் நடக்க வச்சிட்ருக்காங்க. அங்கே வந்தோடனே இங்கே வந்து ஏலியன் வச்சு ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஷின்சான் வந்து சிரிரியை காப்பாற்றிடுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துடுறான். அதுக்கடுத்து வந்து இப்போ எப்படியோ சுற்றி வந்து அவங்க வந்து ஏறியிருக்காங்க. அந்த வேனில் வந்து எல்லோரும் பாட்டு பாடுறாங்க. அதனால ஷின்சானும் பாட்டு பாட என்ஜாய் பண்ணியிருக்கான். இந்த சைடு வந்து அவர் கூட மிக்ஸியும் ஹாரியும் வந்து ஷின்சானை தேடி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து ஷின்சான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே எங்கெங்கேயோ சுற்றி அவங்க வந்து மிக்ஸி ஹாரியை வந்து பார்த்துடுறாங்க. அதுக்கடுத்து இப்பயும் அந்த ஆள் வந்து சிரிக்கிட்ட இது கேட்கும்போது ஃபோட்டோ கேட்கும்போது அங்கே யாரோ வந்து அவர் மேலேயே வந்து மயக்க ஊசியை குத்திடுறாரு. அது வேறு யாரும் இல்லை, சிரியோட அப்பா தான். அதுக்கடுத்து சிரிரி வந்து ஆசையாக அவங்க அப்பா கிட்ட வந்து நான் மீன் பிடிச்சிருக்கேன்னு வந்து காமிக்கும்போது இது வந்து ஹியூமனோட ஃபுட்ஸ்னால் நம்மளுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கடுத்து சிரியோட பேக்கு வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த சர்க்கஸ் ஷோவில் வந்தவங்க பேகை தந்தது எல்லாமே வந்து அப்பாவோட பிளான் தான். அதுக்கடுத்து சிரியோட அப்பா வந்து நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் வந்து சின்ன பசங்களாக மாற்றி இந்த உலகத்தை நான் ஆள போகிறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. அந்நேரம் வந்து இவங்க எல்லோரும் ஷாக்கோட பார்க்குறாங்க. அந்நேரம் வந்து அந்த அந்த மனுஷையும் வந்து சின்ன பையனாக மாற்றிடுறாரு. அதுக்கடுத்து சிரிரி வந்து அவங்கள வந்து தடுத்துட்ருக்கு. அதுக்கடுத்து ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனோட வீட்டில் தேடிட்டுருக்காங்க. ஆனால் மேலே பார்த்தா அந்த யூஎஃப்ஓவை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்து இவங்க எல்லோரும் அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இதோட பிரேஸ்லெட் மூலயமா வந்து கசாமா, நேனி, போச்சான், மசாவெலாம் காமிக்குது. மசா வந்து பயந்துக்கிட்டே இருக்கான். நேனி தான் வந்து அவளை காதல் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கடுத்து கசாமா எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டி அந்த இடத்துக்கு வந்துகிட்ருக்காங்க அந்த யூஎஃப்ஓ வச்சுட்டு. கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து ஒரு லைட் மாதிரி ஏதோ பாஸ் ஆகிட்ருக்கு. அங்கே வந்து நிறையா பேர் வந்து இப்படியே சின்ன பசங்களை மாதிரி அவங்களோட சிரியோட அப்பா போய் டார்ச்சர் பண்ணனால அவர் வந்து க்ரோ பவரை எடுத்து வந்து போட்டுட்ருக்காரு. அதில் வந்து மிக்ஸி ஹாரி எல்லாருமே பெரிய பசங்களாக மாறிடுறாங்க. இங்கே வந்து ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வந்துடுறாங்க. அன்றைக்கி வந்து ஹாரி வந்து அந்த கூகு பவரை வந்து உடைக்க பார்க்குறாரு. ஆனால் அவரால் அதை உடைக்க முடியல. கசாமா வந்து வேகமாக ஓட்டிகிட்டு வந்ததில் அந்த கூகு பவர் உடச்சி போயிடுது. அதுக்கடுத்து வந்து அந்த சிரியோட அப்பா வந்து கத்துறாங்க. அதுக்கடுத்து சிரியும் வந்து அவர்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க எல்லாருமே. ஆனால் வந்து சிரியை வந்து நீ எங்களோட வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஹாரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் சிரிக்கு வந்து ரொம்பவே கவலையாகவே இருக்குது. ஏன்னா அவனோட அம்மாவை பார்க்க முடியலன்னு. சரி பரவாயில்ல, நீ எங்கள் கூட இருந்தால் ஜாலியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அது காதல் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது என்ன தான் அவங்க கூட ஜாலியாக இருந்தாலும் அவங்க அம்மாவோட மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. கடைசி சீனில் வந்து அவங்க அம்மாவே சிரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க.